துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வர இருக்கின்ற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு, எதெல்லாம் அவங்க கவனமா இருக்கணும், எதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்? துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி, விசாக நட்சத்திரம் துலாம் ராசி இருக்கு, சித்திர நட்சத்திரம் துலாம் ராசி இருக்கு. ஸோ அப்போ இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் வந்து என்ன அப்படின்னா, கிவன் வேலையில நல்ல க்ரோத் இருக்கும், ஆனால் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நான் சொல்ற அந்த வேர்ட்ஸ் நீங்க கரெக்டாக நீங்க அவங்க பார்த்துட்டாங்கன்னா காம்படிஷன் மைண்ட்ல ஏற்றிக்கணும். ஸோ காம்படிஷன் நிறையா இருக்கும். பணம் வந்து வரவு செலவு ஈக்குவல் பேலன்ஸ் சேஞ்சஸ் வாய்ப்பு அப்போ தான் நிறையா வரும். வேலை மாறிடணும், வேலை மாறியே ஆகணும், எனக்கு இதை விட கொஞ்சம் ஹைக்கு நல்ல சேலரியில் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி போனால் நீ கொஞ்சம் கவனமாக இரு. எமோஷ்னலி ரியாக்ட் பண்ணாதீங்க, காமாக திங்க் பண்ணுங்க. ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் புதுசா பிறக்கக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வர இருக்கின்ற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு, எதெல்லாம் அவங்க கவனமா இருக்கணும், எதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க போகுது? ஓகேம்மா, இப்போ துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி, விசாக நட்சத்திரம் துலாம் ராசி இருக்கு, சித்திர நட்சத்திரம் துலாம் ராசி இருக்கு. ஸோ அப்போ இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் வந்து என்ன அப்படின்னா, கிவ் அண்ட் டேக் பாலிசி, விட்டு கொடுத்து போகிறது. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆமாம், அது வந்து அவங்களுடைய விஷயமே. அது ஒரு ராசிக்குமே இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுவாதியில் பிறந்தவரை சோதிக்காதே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழமொழிகளும் உண்டு. அதுபோல் நான் இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போது மிக்ஸ்டு இயராக தான் இருக்கும். எல்லாம் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி எல்லாம் கரெக்டாக ஒன்றா தான் மிக்ஸ்டு. ஆனால் ஸ்மார்ட்டாக நடந்தால் ஜாக்பாட், ஸ்மார்ட்டாக நடந்தால் தான் ஜாக்பாட், இல்லைன்னா இல்லை. வேலையில் நல்ல க்ரோத் இருக்கும், ஆனால் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற அந்த வேர்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அவங்க பார்த்துட்டாங்கன்னா காம்படிஷன் மைண்டில் ஏற்றிக்கணும். ஸோ காம்படிஷன் நிறையா இருக்கும். பணம் வந்து வரவு செலவு ஈக்குவல் பேலன்ஸ் இயர், அது கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும். ரெண்டாவது காதல், குடும்பம், சில விஷயங்கள் எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், லேட்டர் செட்டில். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். எந்த முடிவு எடுக்கிறது, எதை எடுக்கக்கூடாது. நீங்கள் எடுத்த டிசிஷன் தான் இந்த வருடத்தின் சில விஷயங்கள் நீங்கள் எடுக்கும்போது நல்ல டிசிஷன் எடுத்துட்டிங்கன்னா அது உனக்கு சக்ஸஸ். நீ அந்த விஷயத்தை நீ சரியான முறையில் நீ அணுகுமுறை சரியான முறையில் நீ அதை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அது உன்னுடைய விதி. ஒன்று அது வந்து வேறு மாதிரி கொண்டு வந்து ஸோ கவனமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி எப்படி இருக்கும் துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது சின்ன ஹெல்த் இஷ்யூவாக இருந்தால் கூட இக்னோர் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸ்கின், கிட்னி ரிலேட்டட் இஷ்யூ கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக இந்த 4 ராசிக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்லீப் ப்ராப்ளம் இருக்கும். ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது இக்னோர் பண்ணாமல் டாக்டர்கிட்ட போகிறதோ இந்த 4 மாதத்தில் நீ உன்னோட கரெக்டாக நீ எப்படி சில விஷயங்கள் நீ பார்த்துக்கிறோ அதுதான் உன்னுடைய சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, இந்த தமிழ் புது வருஷம்னு நம்ம சொல்கிறோம். இந்த தமிழ் புது வருஷம்ல துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் கரெக்டாக 6ஆம் இடத்துல சனி இருக்கார். இப்போ இந்த 6ஆம் இடத்துல சனி அப்படின்னு சொல்லும்போது ருண ரோக சத்ருஸ்தானம், கடன் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். கடன், எதிர்பாராத கடன் வந்துடும், உடல்நிலை பாதிப்பு நிறையா வரும். ஸோ ஏதாவது ஒன்று மாற்றி ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும், நீ கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, நல்ல வேலையில் நல்லா தான் இருப்பேன், நல்ல பணம் சம்பாரிச்சுட்டு 3 வருஷம் 4 வருஷமாக இருக்கும், நல்ல சம்பளமாகவும் இருக்கும், நல்லாவும் இருந்துட்டு இருப்பேன். ஆனால் நீ இப்போது வேற வேலை கிடைக்க போதுன்னு சொல்லிட்டு நீ இந்த வேலையை விட்டுட்டேன்னு அந்த வேலை உனக்கு கிடையாது, நிரந்தரம் கிடையாது. ஸோ இந்த விஷயத்தில் நீ கவனமாக இருக்கணும். வேலையை கிடைச்ச வேலையை விட்டுற, இந்த நீ பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாது. நீ என்னதான் உனக்கு புது வேலை கிடைச்சாலும் நீ கவனமாக இருக்கணும். இந்த வேலையை விட்டுட்டு நீ அங்கே போனால் கஷ்டப்படுவேன். ஸோ அதை பார்த்துக்கோ, அது கண்டிப்பாக அதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இதில் வந்து இன்னொன்று வந்து என்னென்ன, அடுத்த 4 மாதம் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை எப்படி இருக்கும், பணம் வரும், ஆனால் உன்னால் ஹோல்ட் பண்ண முடியாது. நீ பணம் வரும் ஆனால் உன்னால் ஹோல்ட் பண்ண முடியாது. அன்வான்ட் செலவு, அன்எக்ஸ்பெக்டட் செலவு வரும், அன்வான்ட் செலவில் நிறைய உனக்கு வரும். பிஸ்னஸ்லேயும் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபம் இருக்காது. சில நேரத்தில் கொஞ்சம் மாறி 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 இருக்கும். நீ கொஞ்சம் கரெக்டாக பணம்லாம் எப்படி செலவு பண்ணணும், என்ன பண்ணணும், ஒரு குடும்ப ஃபேமிலியில் எப்படி செலவு பண்ணணும், மற்ற விஷயத்துக்கெலாம் எப்படி செலவு பண்ணணும், இதெல்லாம் நீ கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சில விஷயங்கள் பண்ணணும். இதுதான் கடைசியாக வரக்கூடிய அந்த 4 மாதம், ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, அந்த தை, மாசி, பங்குனி, அந்த கடைசி அந்த 4 மாதம் வரும்பொழுது ஜாப் சேஞ்சஸ் வாய்ப்பு அப்போ தான் நிறையா வரும். வேலை மாறிடணும், வேலை மாறியே ஆகணும், எனக்கு இதை விட கொஞ்சம் ஹைக்கு நல்ல சேலரியில் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி போனால் நீ கொஞ்சம் கவனமாக இரு. எமோஷ்னலி ரியாக்ட் பண்ணாதீங்க, காமாக திங்க் பண்ணுங்க. எமோஷனலா எதுவும் ரியாக்ட் பண்ணிடக்கூடாது, காமா நீ திங்க் பண்ணுங்க. அதுதான் உனக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். லாங் டேர்ம் growth ஸ்ட்ராங்காக இருந்தால் நீ பண்ணு, இல்லைன்னா வேண்டாம்.
சில விஷயங்கள் நீ கரெக்டாக இருக்கும். லேட்டாக வந்தாலும் உனக்கு வந்து சக்ஸஸான உறுதியாக இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் உனக்கு வரும். ஆனால் துலாம் ராசி பொறுத்த அளவுக்கு உனக்கு ஏற்கனவே நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்குது, உடல்நிலை பிரச்சனை இருக்குது, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது லேடிக்கெல்லாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த இந்த குழந்தை சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருச்சிதைவுன்னு சொல்கிறாங்களே, சில பேருக்கு அந்த இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கொஞ்சம் கவனமாக சில விஷயங்களை கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த வருடம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு, உங்களுக்கு பேலன்ஸாக இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கொடுக்கும். நீங்கள் கண்ட்ரோலாக இல்லை அப்படின்னு சொன்னால், கண்ட்ரோல் வைத்தா வாழ்க்கை உங்கள் கையில். நீங்கள் கண்ட்ரோல்டாக எல்லாத்துலேயும் நீங்கள் இஃப் யூ கண்ட்ரோல்டு, நீங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் உங்கள் கண்ட்ரோல்டை நீங்கள் விட்டுட்டீங்க, எவ்ரிதிங் வில் பி லாஸ். உங்கள் கை விட்டு எல்லாமே உங்களுக்கு போன மாதிரி தான். ஸோ எதுவுமே உங்ககிட்ட இருக்காது. ஸோ துளாராசி பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்கணும். சான் ஏறுனா சறுக்கும். 10 ரூபா சம்பாரிச்சா 50 ரூபா நமக்கு செலவு வரும். ஸோ நீ கவனமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் நல்லது. ஸோ அது கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். திருவாலங்காடுன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருவாலங்காடு. ஸோ அந்த ஊருக்கு அவங்க கண்டிப்பாக அவசியம் டைம் கிடைக்கும்போது ஒரு தடவை போயிட்டு வரணும். அவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய சிறப்பு கிடைக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து திருவாலங்காடு ஒரு எப்பயாவது டைம் கிடைக்கும்போது ஒரு தடவை போயிட்டு வருது. அது ஒன்று. இந்த திருச்சி பக்கத்தில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது, பெருமாள் கோவில். காற்றரைத்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றரைத்த பெருமாள். ஆமாம், அந்த கோவிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்க. சின்ன பெருமாள் கோவில் தான், ரொம்ப பெரிய கோவிலாம் கிடையாது. ஆனால் அதோட அது சொல்லுவாங்களே, அந்த மூர்த்தி சின்னது கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த கோவில் ரொம்ப சிறப்பான ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு அவங்க போயிட்டு வந்தால் நிறைய மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் வரும். தடங்கலான விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். ஸோ தொழில் விஷயத்தில், வேலை விஷயத்தில் கவனமாக இல்லை அப்படின்னு சொன்னால் தே வில் லாஸ் த மணி. கண்டிப்பாக இந்த வருஷத்தில். ஏன்னா சாதகம் பாதகம்னு இருக்கு இல்லையா, சாதகமான விஷயங்கள் நீ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவேன், வீடு வாங்கி நிறைய நல்ல விஷயங்கள். ஆனால் பணம் இருந்தால் தானே மற்ற விஷயங்கள்ல நீ இதில் லாஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன். ஸோ இதில் நீ கவனமாக இருக்கணும். ரொம்ப அருமை. துலாம் ராசிக்கு வந்து ரொம்ப அழகாவே சொல்லியிருக்கீங்க. ஜென்ரலாகவே நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பாயிண்ட்டுமே ரொம்ப வேலிட் பாயிண்டா இருக்கு. கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிச்சாலே நம்ம லைஃப்ல பெருசா சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றது தெரியுது. நீங்க பேசும்போதுல இருந்தே ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஸ்பீச்சா இருக்கு உங்களோடது. ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான பதிவா இன்னைக்கு துலாம் ராசிக்கு கொடுத்திருக்கீங்க. நல்ல பரிகாரமும் சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றிமா.